இந்த பொண்ணு டிஎம்கே சப்போர்ட்டர், ஊரறிஞ்ச விஷயம். இந்த பையன் டிவிகே தொண்டர் போல. 2 பேருக்கும் உண்டான அரசியல் நாகரிக பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யாரோட அரசியல் நாகரீகம் அழகா இருக்குது, யார் எவ்வளோ தன்மையா பேசுறா, ஒரு பொது சமூக வலைதளத்துல எப்படி பேசணும், ஒருத்தர அப்யூஸ் பண்ணாம பேசணும் அப்படிங்கிறத, இப்ப யார் அழகா பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு. மாத்தி பேசுறத பத்தில நீங்க பேசலாமா? உங்க அப்பாவோட சன்னு இருக்காருல உதயநிதி, நீட் தேர்வை ரத்து செய்யாமல் ஓய மாட்டேனர். நான் கூட தலைவன் நீட் தேர்வை ரத்து செய்வான்னு பார்த்தா அந்த நிவேதா பொண்ணு ரீபோஸ்ட் போட்டுக்கிறாரு. அதை கேட்கணும் துப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரத்தை தான் கொடுத்துருக்காங்க. மூதேவி அந்த 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் அப்படியே தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீ வாங்குற 200 ரூபா பிச்சுக்கு நீ வீடியோ போடு, நான் வேணான்னு சொல்லலை. அதுக்கு நீ என்னன்னே தெரியாம வீடியோ போட்டு அடி வாங்கி சாவாரு. 6 சிலிண்டர் வேற ஃப்ரீயா தரும்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. எடுத்த உடனே கொடுக்கறது உங்க அப்பா என்ன கஜானாவை ஃபுல் பண்ணிட்டு போய்கிறாரா? மொத்தத்தையும் சுரண்டின்னு போயிருக்காரு. 4.5 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டு கடனை 10 லட்சம் கோடி ஆக்கி வச்சுக்கிறார். இன்னும் 5 வருஷத்துக்கு கஜானா காலியா இருக்கு, கஜானா காலியா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க டிவிகே தொண்டர்கள். ஏன்னா அதை வந்து ஒரு மீம்ஸ்ல பார்த்த கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்ட்டு, அதுலேயும் இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூ போட்டிருப்பேன். இன்னும் 5 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து கஜானாவை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையே தான் டிவிகே வந்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 4 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடியாக ஆயிருக்குது, கடன் ஆயிருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த கடன் வாங்கியிருக்கிறாங்க. மித்த மாநிலம் மாதிரி அரசை நடத்துறதுக்கே, அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இங்கே மித்த மாநிலம் மாதிரி சிரமப்பட்டு இது பண்ணல. நம்ம மாநிலம் அடுத்தத ஜிடிபிலேயே ஒரு நாட்டோட ஜிடிபியோட நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபி டாப்ல இருக்குது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்குது. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கான பாதையை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க டிஎம்கே. இன்னும் 5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 வருஷத்துக்கு கஜானா காலி இவங்களே முடிச்சுட்டாங்க, எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படியே தான் சொல்ல போறாங்க. அது மெயினா உன்ன மாதிரி 200 ரூபா ஊப்பிங்களுக்கும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் யூடியூப் ஆடுக்கும் போட்டு செலவு பண்ணி வச்சுக்கிறாரு. அதனால எடுத்த கௌத்தம் பண்ண முடியாது. கொண்டாரு மூடிக்கிட்டு இருக்கணுமாமா. பார்த்தீங்களா, ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு பொண்ணை எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.